இந்தியா அழைத்து வரப்பட்ட மும்பை நிழல் உலக தாதா சோட்டா ராஜனிடம் ரகசிய இடத்தில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, சோட்டா ராஜனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பதற்கான காரணங்கள் என்ன? அதாவது சோட்டா ராஜனிடமிருந்து இந்திய அரசு மிகவும் முக்கியமான தகவல்களை பெற வேண்டும் என்ற முயற்சியிலே இறங்கியிருக்கிறது. அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, RAW என்று சொல்லப்படும் வெளிநாடுகளிலே செயல்படும் உளவுத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகள் சோட்டா ராஜனை சந்தித்து அவரை விசாரித்து அவரிடமிருந்து தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல், ISI, பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத இயக்கங்கள் அவைகள் இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுகின்றன, யார் மூலமாக செயல்படுகின்றன, மும்பையிலே உள்ள குற்றவாளிகள் அவர்களுக்கு எந்த மாதிரி உதவுகிறார்கள், மும்பையிலே உள்ள தாதாக்கள் எந்த வகையில் அவர்களுக்கு உதவுகிறார்கள் போன்ற தகவல்களை எல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்ற முயற்சியிலே இருக்கிறது. அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன, அதன் விசாரணை நடைபெற வேண்டும். அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடைபெறும் போது அவருடைய உயிருக்கு சோட்டா ஷக்கீல் மற்றும் அவருடைய தீவிரவாத கும்பல்கள் மூலமாக எதுவும் ஆபத்து வரக்கூடாது என்கிற பயம் இருக்கிறது. ஏனென்றால் சோட்டா ஷக்கீல் அங்கே பாகிஸ்தானிலிருந்து தாவூத் இப்ராஹிம் சொற்படி கேட்டு அவர் தீவிரவாத இயக்கங்களுடன் சேர்ந்து செயல்படுகிறார். லஷ்கர்-e-தொய்பா போன்ற தீவிரவாத இயக்கங்கள், இந்தியாவில் உள்ள இந்தியன் முஜாஹிதீன் போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு பணம் கொடுப்பது, ஆயுதங்கள் கொடுப்பது போன்ற பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை பற்றிய தகவல்களை கண்டறிய வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த தகவல்களை ராஜன் சொல்லிவிடுவார் என்கிற பயத்திலே அதை தவிர்ப்பதற்காக அவரை கொலை செய்ய முயற்சி நடக்கக்கூடும் என்பதற்காக எல்லா விஷயங்களுமே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அவர் டெல்லி விமான நிலையத்திலே தனி விமானத்திலே வந்து இறங்கினார். அந்த விமானம் எந்த இடத்திலே தரையிறங்கும், எந்த வழியாக அவர் வெளியே வருவார் என்பதை அனைத்துமே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. போலீஸ் வாகனங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 4 வாகனங்களாக பிரித்து அனுப்பப்பட்டன. அதிலே எந்த பிரிவிலே சோட்டா ராஜன் செல்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியக்கூடாது என்று பத்திரமாக வைத்திருந்தார்கள். அதே போலவே இப்போது அவரை எந்த விதமான போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது சிறைச்சாலைக்கோ கொண்டு செல்லாமல் CBI அலுவலகத்துக்கு கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள். ரகசியமாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். எந்த தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை. மருத்துவர்கள் மூலமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. டெல்லி போலீஸ் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு பின்பு மீண்டும் இப்போது CBI-இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் ஆவணங்கள் தயார் செய்து இப்போது டெல்லி போலீஸ் மற்றும் CBI அவரை ரிமாண்டில் எடுக்க இருக்கிறார்கள், அதாவது காவலில் எடுக்க இருக்கிறார்கள். இதற்காக அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ அல்லது ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டிலேயோ இந்த நடவடிக்கையை நடத்தலாம் என பாதுகாப்பு கருதி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ரகசியமான இடத்திலே வைத்து சிகிச்சையை இன்று ஆரம்பித்து அதன் பிறகு நாளையிலிருந்து விசாரணையை ரகசியமாக தொடங்கலாம் என CBI முடிவு செய்திருக்கிறது. உளவுத்துறை சேர்ந்த அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து விவரங்களும் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்திகேயன், கணபதி, சோட்டா ராஜனை மும்பை போலீஸை விசாரிக்கும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதேபோன்று சிறையில் டயாலிசிஸ் உட்பட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. டெல்லி போலீஸும் அவர் மீது ஏற்கனவே 6 வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகளுக்காக மீண்டும் CBI வழக்கு விசாரணை முடிந்து அவர் ஒப்படைக்கப்படுவாரா மும்பை போலீசிடமோ டெல்லி போலீசிடமோ? கார்த்திகேயன், சோட்டா ராஜன் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களுமே போலீஸ், CBI என்ற எல்லையெல்லாம் மீறி உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் தோவல் ஆகியோர் மூலமாக எடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் இந்தியாவுக்கு முக்கியமான தகவல்கள் சோட்டா ராஜனிடமிருந்து தேவை கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுவும் அல்லாமல் இத்தனை வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு கைது செய்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இத்தனை வருடங்களாக அவரை பிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனைத்து விஷயங்களும் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. மகாராஷ்டிரா அரசுக்கோ மும்பை போலீஸுக்கோ இதிலே எந்த விதமான பங்குகளும் இல்லை. முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பது தேசிய பாதுகாப்பு செயலாளர் தோவல் மற்றும் அவருக்கு துணையாக உள்துறை அமைச்சர் ஆகியோர் இருக்கிறார்கள். அவர்களின் கட்டளைப்படிதான் தற்போது CBI-யின் பொறுப்பிலே சோட்டா ராஜன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். மும்பைக்கு கொண்டு சென்றால் அங்கே நீதிமன்றத்திலோ அல்லது மருத்துவமனையிலோ அல்லது காவல் நிலையங்களிலோ அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படலாம், அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற பயம் இருக்கிறது. அந்த பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தில் தான் அவரை டெல்லியிலே வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மும்பை போலீஸ் ஏற்கனவே அவர் மீது இருந்த 70 வழக்குகளை CBI-க்கு மாற்றிவிட்டது. இதை தவிர எல்லா வழக்குகளையும் CBI விசாரிக்கட்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள்.
அதிகாரப்பூர்வமாக இப்படி நடக்கும்போது மற்றபடி அவரிடமிருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை உளவுத்துறை சேர்ந்தவர்கள் சேகரிப்பார்கள். கார்த்திகேயன்.